அஸ்ஸலாமு அலைக்கும். அவுரங்கசீப் வரலாறு எல்லோருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இப்போது அவுரங்கசீப்புடைய கபர் அழிக்கப்பட வேண்டும் என்று சிலர் சொல்லுகிற போது அவுரங்கசீப் யார், அவருடைய வரலாறு என்ன, அவர் நாட்டுக்கு என்ன செய்தார், அவர் வெறுக்கப்பட வேண்டியவரா அல்லது போற்றப்பட வேண்டியவரா, அவர் ஓர் ஹீரோவா அல்லது அவர் ஒரு ஜீரோவா, அவர் எப்படிப்பட்டவர் என்றெல்லாம் மக்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டிருக்கிறார்கள். சேனல்களோ சொல்ல வேண்டியதில்லை, அங்கே இங்கும் ஓடுகின்றன. பல பேர்களை சந்தித்து அவுரங்கசீப் பற்றி அவர்களுடைய கருத்துக்களை கேட்கின்றன. அவர்கள் என சொல்லுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி புதைக்கப்பட்டிருந்த அவுரங்கசீப் இப்போது வெளியில் வந்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டுமோ என்னவோ என் போன்றவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நாம் அவுரங்கசீப்பை எப்படி கவனிக்க வேண்டும், அவரை என்னவென்று சொல்ல வேண்டும் என்றெல்லாம் இப்போது நாம் கவனித்து கொண்டிருக்க அவசியமில்லை என்பதுதான் என் போன்றவர்களுடைய கருத்தாகும். அவர் ஒரு அரசராக இருந்தார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதற்காக ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் பல மொழிகளில் இருக்கின்றன. அவைகளை படித்து தெரிந்து கொள்ளலாம். அதை விட்டு துவேஷம் பரப்பி இப்போது சர்ச்சையை கிளப்பி மக்களை ஏன் பிரிக்க வேண்டும் என்பதுதான் என் போன்றவர்களுக்கு புரியாமல் இருக்கிறது. இதில் அரசியல் தான் இருக்கிறது என்று சொன்னால் அது தவறாகாது என்று கருதுகிறேன். எது எப்படியாயினும் ஒரு விஷயம் இப்போது நமக்கு தெரிகிறது. அவுரங்கசீப் புதைக்கப்பட்டிருந்தார். இப்போது அவர் வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இப்போது அவர் மனிதர்களால் பேசப்படுகிறார். அவுரங்கசீப்பை பற்றி தெரியாதவர்களும் இப்போது தெரிந்து கொள்ளுகிறார்கள். இதுதான் உண்மை என்று இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. Thank you for your listening.